இப்போ வந்து ஒரு தடை அதை உடை அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. 7158 71588 இந்த நம்பரை எழுதுனா சக்ஸஸ் கிடைக்கும். இதை வந்து பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன், உங்கள் வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு ஒரு தடை இருக்குது இல்லைங்களா, வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு தடை இருக்குது இல்லைங்களா, அதுதானே நிரந்தர தீர்வு. பச்சை நிற பேனால லாங் சைஸ் நோட் புக்கில் 54 முறை எழுதணும். எழுதிட்டு தானங்கள் கொடுக்கறத வாழ்க்கையில் உயர்த்தணும். தானம் கொடுக்கணும், நிறைய தானம். நம்மளால் நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குன்னா 2 ரூபா தானம் கொடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்கள் கர்மா பேலன்ஸ் ஆகணும், உங்கள் கர்மா கழியணும் அப்படின்னா இங்கே தானம் தான் இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து பணத்தை நான் எடுத்து அப்பா ஒரு 10 ரூபா 20 ரூபா சேமிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு என்னோட மனசை சொல்லணும் இல்லையா, திருப்தி ஆகணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஏஞ்சல் நம்பரா சொல்லணும்னா பணம் தொடர்பான பணம் வர்றதுக்கு, வந்த பணம் தங்கறதுக்கு, வீண் வரைய செலவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் வந்து யூனிவர்சல் நம்பர். யூனிவர்ஸில் கோடான கோடி பயன்படுத்தி சக்ஸஸ் ஆன ஒரு நம்பர். வணக்கம்மா. வணக்கம்மா, நற்பவிமா. இப்போ எல்லா குடும்பத்திலையுமே ஒரு பிரச்சனை இருக்கும், தீராத பிரச்சனை. அப்படின்னா பணம் வரும் ஆனால் சேமிக்க முடியாது. ஒரு சில இடத்துல பணம் வரவே வராது. அப்படி 2 விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக ஏஞ்சல் நம்பரா இந்த விஷயத்த பண்ணுங்க, இந்த நம்பரை சொல்லுங்க, இந்த நம்பரை எழுதுங்க அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லலாமா? நிச்சயமாங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்துங்கம்மா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வர்றதில் தடைகள் இருக்கும். வந்த பணம் விரைய செலவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ இல்லை ஒரு பொருள் அடிக்கடி உடஞ்சி போகிறது, கெட்டு போகிறது, ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவுகாகிறது ஒரு கான்செப்ட். ஒன்று வந்து திடீர்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது, நிறைய பணம் செலவாகிறது, இது ஒரு கான்செப்ட்டு. சரி, இதில் சேமிப்பு அப்படிங்கிறது டோட்டலாக இல்லாதையே போகிறது ஒன்று. ஒரு சிலருக்கு வந்து வேலை மூலமாக கொஞ்சம் சம்பளம் வரும், ஆனால் நிறைய சொத்து வச்சுருப்பாங்க, அதுலேருந்து இன்கமே வராது. தொழில் நடத்துவாங்க, அதுலேருந்து இன்கமே வராது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு திசை பாதிப்பு, 16 திசைகள் தான் இதை முடிவு பண்ணுது. இந்த ஏஞ்சல் நம்பர், இந்த சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்களோட மனசில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சர்லாங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு, இது மனம் சார்ந்த மைண்ட் பவர், மனம் சார்ந்த விஷயங்கள். கலர்ஸு வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் ஒரு கலர் லைட் போட சொல்லுவேன், கிச்சனில் ஒரு லைட்டு போட சொல்லுவேன், வீட்டுக்கு வாசலில் வடகிழக்கில் ஒரு லைட்டு போட சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் வந்து அதாவது தொடர்ந்து அடி வாங்கி காயப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஆறுதல். இதுதான் நம்பர்ஸும் சுவிட்ச் வேர்ட்ஸும் பண்ணும். பலன் கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? வீடு சரியாக இருந்தால் தான் கொடுக்கும். அப்போது இதுக்கு முழுக்க வீட்டோட இருப்பியல் சரியாக இருந்தால் தான் இந்த நம்பர்ஸ் கொடுக்குற ரிசல்ட் கூட நல்லா இருக்குது. நிறைய பேர் கிடைக்கும். இது இப்போ என்னோடய ஆய்வு, ஏன்னா குரூப் நிறைய வச்சுருக்கேன். இந்த குரூப்பில் வந்து நிறைய டெய்லி நம்பர்ஸு, நிறைய விஷயங்கள், கலர்ஸு. இப்போ இன்றைக்கி நம்ம இது ஷூட் எடுக்கிறது வந்து ஜூலை 1. இப்போ ஜூலை 1னா என்ன பண்ணணும் நேற்றுக்கே சொல்லிடுவோம். நேற்றுக்கே வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் போய் என் கிளைண்ட்டுக்கு சொல்ல முடியாது. கிளைண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக வச்சுருக்கேன், குரூப்லேயே போட்டுருவேன். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் வாஸ்து சரி பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி? எனக்கு ஏன் பயம் இருக்குது, எல்லாரையும் ஒரே குரூப்பில் தான் வச்சுருக்கேன் கிளைண்ட்டை. அப்போ எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பர்ஸ் அதில் அதே மாதிரி என் குரூப்புன்னு வச்சுக்கிட்டு நான் லாக் பண்ணி வச்சுட்டு நான் மட்டும்தான் மெசேஜ் போடுறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் போடலாம், என் கிளைண்ட்ஸும் மெசேஜ் போடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. நல்ல விஷயம்தான், நல்லது 4 பேருக்கு நடக்கட்டும், என்ன குறைஞ்சி. இதில் என்ன ஆதிக்கம், நான் உயர்ந்தவன், நான் தான் குரு, நீ வந்து எனக்கு கீழே தான், அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு என்னோட ஆஃபீஸில். அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு தடை அதை உடை அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. 71588 71588 இந்த நம்பரை எழுதுனா சக்ஸஸ் கிடைக்கும். இதை வந்து பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன், உங்கள் வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு ஒரு தடை இருக்குது இல்லைங்களா, வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு தடை இருக்குது இல்லைங்களா, அதுதானே நிரந்தர தீர்வு. வீட்டை ஒரே ஒரு முறை தான் நான் என்ன வந்து ஒவ்வொரு தடமும் மாதம் ஒரு முறை வந்து அஸ்ட்ராலஜி செக் பண்ணுங்கள். இப்போ தான் அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்குறோட ஃபீஸ் வந்து ரொம்ப அதாவது நினச்சி பார்க்காத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் ஒன்றும் உங்களை வந்து மாதம் வாஸ்து பார்க்க சொல்லலையே. உங்கள் லைஃப் டைமில் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்ப இருக்கா லெஃப்ட்டு திரும்ப இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு எழுதி வாங்கி வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரிசல்ட்டு ஏற்பட்டிருக்க தடையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் வந்துடுங்க. உங்கள் வீட்டுக்கு உண்டான தெய்வம் இதுதான், இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க. உங்கள் குலதெய்வத்தை இது போல் வழிபடுங்க. இந்த நம்பரை தடை நீக்கும் எண்களை எழுதுங்க. இந்த மாதிரி சொல்லி இதில் வந்து இது மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து இந்த 71588 அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து தடை நீக்கும் எண்கள். தடை, திருமண தடை, குழந்தை இல்லைன்னா ஒரு தடை, வேலையில் ஒரு தடை, பணத்தில் ஒரு தடை, சண்டை போட்டுக்கிட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு ஒரு தடை, எதுவாக இருந்தாலும் சரி 71588 அப்படிங்கிற இந்த எண்களை பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு சம்மந்தப்பட்டவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கூட எழுதலாம். பச்சை நிற பேனால் லாங் சைஸ் நோட் புக்கில் 54 முறை எழுதணும். எழுதிட்டு தானங்கள் கொடுக்கறத வாழ்க்கையில் உயர்த்தணும். தானம் கொடுக்கணும், நிறைய தானம். நம்மளால் நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குன்னா 2 ரூபா தானம் கொடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கர்மா பேலன்ஸ் ஆகணும், உங்கள் கர்மா கழியணும் அப்படின்னா இங்கே தானம் தான் இங்கே வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அப்போ இந்த தானம் கொடுக்க 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 அடிப்படையான விஷயங்கள் ஜாதகத்தில் உள்ள பாதிப்புகளை தீர்க்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது தான் வீடு. வீட்டை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் உள்ள பாதிப்புலேருந்து தாக்கு பிடிச்சிக்குவீங்க. எவ்வளோ பிரச்சனையாக நம்மளாம் அப்படின்னு எதிர்த்து நிற்போம். பிரச்சனை வரும். ஜாதகத்தில் இந்த கிரகம் இப்படி வேலை செஞ்சால் அதற்குண்டான பலனை கொடுத்தே தீரும், அது யாராக இருந்தாலும். அப்போது வாஸ்து பலம் உள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க அந்த விஷயத்தில் கடந்து போயிடுவாங்க, ஜெயிச்சு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து கிரகம் அடின்னு அடிக்கும். அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டு மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி விஸ்வரூப வெற்றி தான் கொடுக்கும் இந்த இருப்பியல். அப்போ அதனால் வந்து வீட்டோட வாஸ்து தான் பிரதானம் இங்கே, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்போ இருந்தாலும் அந்த வாஸ்துவை சரி பண்ண முடியல, என்னை கூப்பிட்டு வந்து வாஸ்து பார்க்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு இந்த நம்பர் எழுதுங்க. இறைவனோட பிரார்த்தம் கருணை இருந்தால், உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால், நல்லது நடந்தால் எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. தாராளமாக நம்ம மக்கள் பயன்படுத்தட்டும். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். கண்டிப்பாக. தடைகள் நீங்கிறதுக்காக ஒரு ஏஞ்சல் நம்பர் கொடுத்துருந்தீங்க. பணம் சேமிப்புக்கு இப்போது பணம் வந்து வருது, ஆனால் விரைய செலவாக போயிடுது, என் கையிலேயே தங்க மாட்டேங்குது. அந்த செலவை குறைக்கிறதுக்கும் பணத்தை நான் எடுத்து அப்பா ஒரு 10 ரூபா 20 ரூபா சேமித்து வச்சுட்டேன் அப்படின்னு என்னோட மனசை சொல்லணும் இல்லையா, திருப்தி ஆகணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஏஞ்சல் நம்பராக சொல்லணும்னா பணம் தொடர்பான பணம் வர்றதுக்கு, வந்த பணம் தங்கிறதுக்கு, வீண் விரைய செலவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் வந்து யூனிவர்சல் நம்பர். யூனிவர்ஸில் கோடான கோடி பயன்படுத்தி சக்ஸஸ் ஆன ஒரு நம்பர் 199621147. இது தமிழ்லைன்லேயே நீங்கள் போடுங்க, சூப்பராக மக்கள் பயன்படுத்தும். அதாவது நம்ம வீடியோ பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கட்டுமே, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்குவோமே நம்ம வாழ்நாளில். நல்லது தானே. 199621147 இந்த எண்களை 54 முறை லாங் சைஸ் நோட் புக்கு க்ரீன் பெனில் எழுதிட்டு நம்மளோட இடது பாகத்தில் கைகளில், மணிக்கட்டில், நாடியில், எங்கே வேணாலும், உள்ளங்கையில், சுக்கரமேட்டில் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அந்த இத்தனை முறை எழுதணும் 54 டைம்ஸ். பொறுமை, நிதானம், எழுதணும். இதோடு சேர்த்து நம்மளோட பாரம்பரியமான, நம்ம எல்லாருமே இந்துக்கள், இந்து மதம் போற்றுதலுக்குரிய ஒரு மதம். எப்போவுமே அந்த மதத்தோட பாரம்பரியத்தை எந்த இடத்துலையுமே ஒவ்வொரு இந்தியனும் விடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம், ராம ஜென்ம பூமி, இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்க முடியாத, யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு வரலாறு நம்ம வாழும் காலத்தில். அந்த இடத்துல ஸ்ரீராம ஜெயம் ஒவ்வொரு நாளும் எழுதுங்க. 1 மந்த் எழுதுங்க. என்ன நடக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியே வர நாள்லாம் இன்னைக்கு வரைக்கும் என் நினைவு தெரிந்த நாள்லேருந்து 108 முறை நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதாமல் வெளியே வந்ததே கிடையாது இன்றளவும். இதுக்கு நான் பீரியட்ஸ் அதெல்லாம் எந்த கதையும் சொல்லாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அதெல்லாம் இயற்கை உபாதைகள், அது கழிவு நிற்கும் டைம், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. மேல்மருவத்தூரில் கொடுத்தாரா அடிகளார், அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா நாளும் எழுதலாம். ஆண் பெண் சிறு குழந்தைகள் எல்லாருமே எழுதலாம். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இந்துவாக இருங்க, எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருவீங்க.
கண்டிப்பாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து வீட்டில் நிம்மதியே இல்லை, கவலையாக இருக்குது, சண்டையாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்துக்குமே தீர்வு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்காமா? இருக்குது. அதாவது எப்போவும் ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு எனர்ஜி டம்ப் ஆகிருக்கு. பெரும்பாலும் இந்த சண்டை வருதுன்னா எப்போ வரும்னு அதிகமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா ஒரு பூஜை பண்ணுவாங்க, நல்லா ஒரு விசேஷ நாட்கள், இங்கே அப்போ தான் சண்டை வரும். அப்போ ஏன்னா அங்கே உள்ள அந்த எண்ணெய் அலைகள், அந்த மனசு, அந்த எண்ணெய் அலைகள் ஒருத்தரோட அதாவது 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆள் இருந்தால் போதும், அது ஒட்டுமொத்த 9 பேரையும் நெகட்டிவ் ஆக்கிடுவான். அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து நம்பர்ஸை விட கல்லுப்பு ஒவ்வொரு ரூமுக்கும் வைக்கலாம். மெயினாக ஹாலில் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ ஒரு கிலோ அளவுக்கு கல்லுப்பு போட்டு வைக்கலாம். ரூம் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பவுலில் போட்டு வைக்கலாம். ஒரு பணத்தடை இருக்குன்னா இது சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு பணத்தடை இருக்குன்னா சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு கேஷோட வச்சுக்கங்க. கேஷ் வைக்கிறத கல்லாப்பட்டியில் வைங்க, ஹேண்ட்பேக்கில் வைங்க, வேலெட்டில், பர்ஸில் ஜென்ஸ் வச்சுக்கணுமா வேலெட்டில் ஒரு 4-5 கல் உப்பு ஒரு சின்ன பாக்கெட் வெள்ளை பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா அது உப்பு ஒரு மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும் வேலெட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஜிப்லாக் கவரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த உப்பு தாம்மா அவ்வளோ வேலை பார்க்குது. நிறைய உப்பு பற்றி ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் ஆய்வு பண்ணிட்டு ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை உப்பில் தான் ஏதாவது யோசிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நேயர்களுக்கு நிறைய சொல்லலாம். அவங்க அதுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து எல்லாருமே வெற்றியாளர்களாகட்டும். நிச்சயமா. பணத்தடையை நீங்கிறதுக்கு, பணம் சேமித்து வைக்கிறதுக்கு, வீட்டில் கவலைகள் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எளிய விஷயத்தை வந்து மக்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.